ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஃபீவர் சிண்ட்ரோம் ஒரு கண்டிஷன். அதாவது மண்டை ஓட்டு எலும்பு வந்து யூஸ்வலா 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் இணையிறது. இந்த மாதிரி சிண்ட்ரோம், அதாவது மரபணு மாற்றத்தினால வர இந்த குழந்தைக்கு ஒரு 3 மாசத்துலேயே இணைஞ்சிருது எலும்பெல்லாம். நார்மலா ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு மூளை வளரும் போது எலும்பு இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி எலும்பு இடம் கொடுக்காதனால இந்த குழந்தைக்கு வந்து கண்ணு வெளியில வரலாம், அவங்களுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறையலாம். இதெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணி தான் எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க சிம்ஸ் மருத்துவமனைக்கு. இதை வந்து நியூரோ சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், டென்டல் டாக்டர் இதெல்லாம் இணைந்து அந்த குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளவு வளர்ச்சி, எந்தெந்த எலும்பெல்லாம் ஒண்ணு இணைஞ்சிருக்கு, எது இணையலன்னு பார்த்து இங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரண்ட்ல உள்ள முகத்து பக்கத்து மட்டும் ரிலீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா குழந்தைக்கு பின்பக்கம் இணைஞ்சது. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பின்பக்கம் இணைஞ்சதை வந்து ஆப்ரேட் பண்ற முயற்சி வந்து முன்னாடி எடுக்கல அவங்க. இப்போ வந்து இதுக்குன்னா தனியா இம்ப்ளான்ட்னு வந்திருக்கு. இம்ப்ளான்ட் இதை வந்து இந்த எலும்பு இணைஞ்சதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பிளேட் போட்டு ஒவ்வொரு நாளும் 2 மில்லிமீட்டர் டாக்டர் சொன்ன மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்றோம். ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்கும்போது மூளை வளர்ச்சி வந்து மூளை உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. இந்த ஸ்பேஸ் வரும்போது இந்த குழந்தையோட வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வரும். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டிலேடு மைல் ஸ்டோன். நீங்க பீடியாட்ரிஷியன் குழந்தைகளை பார்க்க போகும்போது ஒவ்வொரு மாசத்துக்கு குழந்தை எவ்வளவு வளர்ச்சி, தலையை தூக்குதா, கையாட்டுதா, நடக்குதா, எந்திரிச்சு உட்காந்துச்சான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த டிலேடு மைல் ஸ்டோன் இருக்கும் இந்த குழந்தைக்கு. அதை இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தி விரிவா பேசதான் நியூரோ சர்ஜன் டாக்டர் விஸ்வராஜ் ரத்தாவும் டாக்டர் சுரேஷ் வீரமணி இருக்காங்க. அவங்க அதை டீட்டெயில் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சைல்டு வந்து இவங்க வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஃப்ரண்ட்ல க்ரோ பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் அது நாட் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லா சொல்ல முடியல. ஸோ அதனால என்ன இருக்குன்னா, நிறைய இடத்துல பிரெயின்ல க்ரோத் இருக்கு, பிரெயின்ல சில இடத்துல க்ரோத் இல்லை, அங்கே எல்லாம் போன் டேமேஜ் இருக்கு. ப்ளஸ் கண், ஸ்பெசிஃபிக்லி கண் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வர மாதிரி இருக்கும், அப்படி பாப் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேக் ஸ்கல் வந்து ஃப்ரண்ட் டு பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அண்ட் ஃபேஸோட நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா சீக்ஸ் ஏரியா, கண்ணத்து பக்கம் பார்த்தீங்கன்னா அதுல எதுவுமே இருக்காது, ஃபிளாட்டா இருக்கும். ஸோ ஒரு சீக் போன் அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே எதுவுமே இல்லாம தான் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆஸ் பேசிக் வந்து ஒரு தலைவலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அதுல நிறைய ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஃப்ரண்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் நிறைய கேசஸ் இங்கே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இது பேக்ல இருந்தே இப்போ ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஆப்ரேட்டட் சைட் ஒன்று இருக்குனால இது வந்து தான் ஃப்ரெஷ் சைட். உங்களுக்கு ஃப்ரெஷ் சைட் இதுல ஆப்ரேட் பண்ணாதான் அந்த ஏரியால கொஞ்சம் பிரெயினோட ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல பிரெயின் வந்து கொஞ்சம் கீழே அப்படி இறங்கி அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டு ஏரியால இறங்கிடுச்சு. ஸோ அது இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது. கியாரி மால்ஃபார்மேஷன் அதுக்கு பேரு. அதுல ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரலாம். ஸோ அதை ரிலீஸ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம். அப்பதான் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு கொஞ்சம் பெட்டர் லைஃப் இருக்கும். அப்புறமா லேட்டர் ஆன் நம்ம காஸ்மெட்டிக்கா அவங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்றது, அது எல்லாமே நார்மலா பண்ணிட்டே இருக்கலாம். பட் இதுதான் இம்மீடியட் நெசசிட்டி இருந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் அது பண்ணியிருக்கோம். So this is more than cosmetic surgery. This is cosmetic functional surgery. So we are giving the child a chance for the brain to grow and to lead a normal life. So this is a rare procedure, very out of the box procedure, where the bone is slowly expanded so that the brain also slowly expands along with it, and all the Chiari malformation problems are solved. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.